நான் எனக்கும் சொல்லிக்கிறேன், உயிரோடவே இருந்து விட முடியாது என்பதற்கான பிரச்சனைகள் எல்லாம் வந்த பிறகும் பார்த்துக்கலாம் அதுவா நானா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எழுந்து நின்றவர்கள் கோடானு கோடி பேர் இந்த உலகத்தில். நாம் எப்படியெல்லாம் சோர்ந்து போகிறோம். பிரச்சனை அல்ல உங்களை சோதிக்க வைப்பது, பிரச்சனையை நீங்க எப்படி டீல் பண்றீங்களோ அதுதான் உங்களுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணம். என்ன பிரச்சனை வேணாலும் வரட்டும், how you are dealing the problem, அந்த ப்ராப்ளம் எப்படி டீல் பண்றன்றதுல தான் உன்னுடைய தோல்வி இருக்கு, உன்னுடைய வெற்றி இருக்கு. ப்ராப்ளம் உனக்கு எந்த தோல்வியையும் வெற்றியையும் தராது. how you are facing it, face it with loyalty, with virtue, face it, face பண்ணு. பல நேரங்களை நம்ம ஃபேஸ் பண்றது இல்ல. சமீபத்துல ஒரு புக் நான் படிச்சேன், பிரமாதமான புக், ஆனா விளங்கல. கேர்ள்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னேன்ல, பாய்ஸ்க்கும் தான், முக்கியமா அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடியவர்களுக்கு, ஃபாதர்ஸ் தவத்தில் சிறந்தவர்கள், அவர்களுக்கு இது அவ்வளவு உதவுமான்னு தெரியாது, இருந்தாலும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். சாத்தான் எங்க வேண்டுமானால் அழிந்து கொண்டிருப்பான் தானே, வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். Why brilliant people choosing a wrong persons in life? எனக்கு படிச்ச பிள்ளைகள எனக்கு புரியல, புரியணும்ல, யாராவது ஏதாவது சொல்றாங்கன்னா புரியல எனக்கு நிறைய விஷயம். அதே மாதிரி பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு ஒரு புக் படிச்சேன். பிளைண்ட் ஸ்பாட், கெவின் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. பிளைண்ட் ஸ்பாட் 33 காரணங்களை சொல்றாரு. அவர் ஜெயிலுக்கு போனவர், 3 மாசம் இருக்கு ஜெயில். 3 மாசத்துல 33 எபிசோட் கொண்ட பிளைண்ட் ஸ்பாட்னு ஒரு புக் எழுதுறாரு, அமெரிக்கன். அந்த புக் என் கையில கிடைக்குது. அது சூப்பரா சொல்றாருங்க. ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட், செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட், பயஸ்டு பிளைண்ட் ஸ்பாட், நிறைய பிளைண்ட் ஸ்பாட் சொல்றாரு. நம்ம நல்ல விஷயங்களை அப்படி அந்த பிளைண்ட் ஸ்பாட்ல கடந்து வந்துருவோம். இதை தப்பு பண்ணிட்டு கோயிலுக்கு ஏதாவது சாப்பாடு போட்டாலோ அல்லது காசு போட்டாலோ அந்த பாவம் போயிரும்ன்றதெல்லாம் ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட். வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட். அது பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும். அந்த புக்ஸ் எல்லாம் படிச்சிருந்தேன். உங்ககிட்ட நான் பேசுறேன்னா ஏதாவது படிச்சா தானே பேச முடியும், எனக்கு விளங்கினா தானே நான் பேச முடியும். நான் நம்ம படிச்சுட்டு இருந்தேன், புரியல. சில புத்தகங்கள் புரியாது. ஆனால் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் குழந்தைகளே, புத்தகம் படிக்கின்ற பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு படிக்கும் போது புரியாது, ஆனால் வாழ்க்கையில் எப்பொழுதோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது எங்கேயோ படித்த ஒரு விஷயம் உனக்கு புரிதலில் கொண்டு வந்து நிறுத்தும். நீ படிச்ச ஏதோ ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வச்சுக்கோ, ஏன் புரியும். ஒரு பிசிக்ஸ் வச்சுக்கோ, புரியும். பிசிக்ஸ்ங்கிறது பேசிக்குங்க. பஸ்ல ஓடுற பஸ்ல இறங்கினா ஓடுற மாதிரியே இறங்கணும். பஸ் எந்த பக்கம் போதோ அப்படியே இறங்கணும். இறங்கி பின்னால கால் வச்சனா கீழே விழுந்துருவேன். பேசிக் பிசிக்ஸ். பிசிக்ஸ் அப்படிதான். பேசிக் ஹிஸ்டரி, பேசிக் பயாலஜி, பேசிக். இந்த பேசிக்க சரியா வச்சுக்கிட்டேன்னா பெரிய பெரிய அடுக்கி இருக்கிறத வாழ்க்கையில அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு புரியல. கொரோனாவுக்கு முன்னால நான் மலேசியா போயிருந்தேன். கவனமா கேக்குறியா? ஆர் யூ வித் மீ? அங்க ஒரு காட்சி வந்தது, எனக்கு புரிஞ்சிருச்சு. உனக்கு புரியுதான்னு பாரு, நான் பிரார்த்திக்கிறேன். எத்தனை பேருக்கும் புரியணும்ன்றது இல்ல, ஒருத்திக்கு புரிஞ்சா போதும், ஒருத்தனுக்கு புரிஞ்சா போதும். இந்த காட்டில், மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் தெரியாது. எல்லாருக்கும் புல்லாங்குழலாக ஆசை. ஆனா நிறைய பேர் பாடைக்கு மூங்கிலா போயிடுறோம், பந்தலுக்கு போயிடுறோம், உத்தரத்துக்கு போயிடுறோம். சில பேர் தான் புல்லாங்குழலா மாறுறோம். இந்த காட்டில் யார் அது எனக்கு தெரியாது. ஆனால் சில விஷயங்களை கவனப்படுத்திக் கொள்ளுங்கள். இதை நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் ஆன்மாவில் அந்த சூடு அடங்குகின்ற வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருப்பேன். நான் ஒரு ப்ரோக்ராம், நான் எல்ஐசியினுடைய சவுத் ஜோன் கமிட்டி மெம்பர். நான் எனக்கு எல்ஐசி ரொம்ப பிடிக்கும். எப்படி பாருங்களேன், ஏன் அது பிடிக்கும்னா, சாவு எப்போ சாவுன்னு தெரியாது. அதுதாங்க அந்த பிசினஸ்னுடைய கேபிட்டல். சாவ கேபிட்டலா மாத்தனானே ஒருத்தன், இவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. ஒருத்தன் 9 போட்டுட்டு 9 6 மாத்துங்கிறான் ஒரே கோடுல. லேட்டரல் திங்கிங். 9 போட்டாங்க ரோமன் லெட்டர்ல, 6 மாத்தணுங்க. அத ஒரே ஒரு கோடு தான். இப்படி போட்டான், அப்படி போட்டான், இப்படி போட்டான், அப்படி யாருமே மாத்தல. ஒரே ஒருத்தன் பக்கத்துல ஒரு எஸ் போட்டான், ஒரே கோடு தான், வளைஞ்ச கோடு. 6 திங்கிங்க
எப்பவுமே ஒரே மாதிரி திங்க் பண்ணாத. இப்போ தட்டை சாப்பிட முடியுமா? தட்டு சாப்பிட முடியுமா? தட்டை சாப்பிடுவியாடா? சாப்பிட முடியாது தானே. சாப்பிட முடியும்னு எவன் நினைச்சான்? அவன் கண்டுபிடிச்சான் கோன் ஐஸ்கிரீம். கண்டெய்னரை சாப்பிடுறதுங்க, போட்ட கண்டெய்னரை சாப்பிடுறது. திங்கிங் பாருங்களேன். நீ சைலண்டா இருந்தாலே, பேண்டமிக்ல, பிபானிக் பேண்டமிக்ல சைலண்டா குவாரண்டைன் பண்ணிக்கிட்டு ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சது தான் கிராவிட்டி லா. சைலண்டா இருந்தாலே போதும். எப்ப பார்த்தாலும் ஏதாவது நோண்டிக்கிட்டே இருந்தா என்ன? யாராவது ஒருத்தர் கூட இருக்கிற மாதிரி இல்ல. கொஞ்சம் 3 minutes சைலண்டா உட்கார், 7 minutes சைலண்டா உட்கார், 10 minutes சைலண்டா உட்கார். நான் இன்னைக்கு டிக்ளேர் பண்றேன், I have gone through a meditation program for 10 days vipassana. திருநீர்மலையில இருக்கு, விபாஸ்னாக்கு போனேன். 11 hours விரல் கூட அசையாம சைலண்டா உட்கார்ந்திருக்கணும். I've gone through that for 10 days. No phone, no, யாரையும் பார்க்கவே முடியாது. 3 feet தான். 2 வேளை தான் சாப்பாடு. காலைல 4:30 மணில இருந்து 5 மணி சாயந்தரம். Go for that kind of உன்னை நீயே பாசி விசாரி. I am not a speaker. I am not only a speaker. I am a trainer. I am a motivator. I am a teacher. I am a mother. I want to be a good citizen of this world. I am a woman. Listen to me. நான் சில வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் உன் வாழ்க்கைக்காக கொண்டு வந்திருக்கிறேன். Just listen to me. அப்புறமா நீ அது தப்பா ரைட்டான்னு அப்புறமா யோசிச்சு பார்த்து. நான் அந்த கண்டிங்க்கு போறேன், LIC உட்கார்ந்துருக்கேன். சாயந்தரம் 6 மணிக்கு மீட்டிங். எனக்கு இந்த மாதிரி பிள்ளைங்க கிட்ட பேசணும்னா ஐ நோ யுவர் டெம்பரேச்சர், ஐ நோ யுவர் சைக்காலஜி, உங்ககிட்ட நான் பேசிடுவேன். பட் அது இன்டர்நேஷனல் கிரவுட், 2000 people வந்திருக்காங்க ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட். 6 மணிக்கு ஐ எம் செலக்டட் சூசன் ஸ்பீக்கர் ஃபார் தெம். ஸோ நான் காலையில போய் இறங்கின உடனே என்னை கூட்டிட்டு போனாங்க. ஷாப்பிங் போறீங்களா மேடம்? நாங்க வேண்டான்னு சொல்லிட்டேன். நாளைக்கு போய்க்கலாம், நாளைக்கு நைட்டு தானே ஃபிளைட், நாளைக்கு போய்க்கலாம். இல்ல மேடம் இன்னைக்கு ஹோல் டே ரொம்ப நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு, நீங்க வாங்க போலாம். I want to go to the hall. I want to see the people. I want to know their temperature. I want to know the pulse of the programmers. என்ன ப்ரோக்ராம்ன்றது தெரியாம நீ பாரு, நீ காலேஜ்க்குள்ள வர, ஒரு கிளாஸ்க்குள்ள போற, ஒருத்தன் கூப்பிடுறான் வாடா இந்த பக்கம் போயிட்டு வரலான்னு, உடனே நீ போறேன்னு சொன்னா you are reactive. Be proactive. எதுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்த? எதுக்கு மெக்கானிக்கல் எடுத்த? எதுக்கு சிவில் எடுத்த? எதுக்காக எதுக்காக நீ உன்னுடைய ஃபுட் டெக்னாலஜி எடுத்த? எதுக்காக எடுத்த? Be with that. அதுதான் உன்னை காக்க போகிறதே தவிர உன்னுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது. நான் போய் உட்கார்ந்த அந்த டைம்ல குழந்தைகளே, நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை உனக்கு நான் அப்படி தரேன். எனக்கு LICக்காக கிடையாது, லைஃப் இன்சூரன்ஸ் கான்செப்ட் கிடையாது. என் வாழ்க்கையில என்னென்னமோ நான் சந்திக்கிறேன், அதற்கான விஷயங்களை நான் அதில் அப்ளை பண்ணிக்கிறேன். Try to apply this literature. Try to apply. உன் மீது பேரன்பும் பெரும் கருணையும் கொண்டு நான் இதை சொல்கிறேன். ஒரு ஆள் வந்தாருங்க, பயங்கர ஸ்மார்ட்டா இருந்தார் ஃபாதர். ஓ பொம்பளை பசங்க சொல்லக்கூடாதோ, பசங்க ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க சொல்லலாமா மேடம்? சொல்லக்கூடாது, எங்க அம்மா சொல்லி விட்டுச்சு. நான் ஒரு ஆளை பார்த்து சூப்பரா இருக்கிறாருமா, 13 வயசு. சுல்தானா எந்த ஆம்பளையும் பார்த்து அழகா இருக்குன்னு சொல்லப்படாது. ஏன்னு கேட்டேன். அல்லாஹ் அவன் பேர்ல உனக்கு நரகத்துல ஒரு வீடு கட்டி வச்சிருப்பானு. எம்மா இந்த ஊர்ல கட்டி வாழறதே கஷ்டமா இருக்குது, அந்த நரகத்துல வேற கட்டினா என்ன ஆகும்? நான் என் ஃப்ரெண்டு லட்சுமி கிட்ட சொன்னேன், 8th standard. அவ சொன்னே அப்படின்ட்டா. வீடு கட்டி இருப்பாங்கன்னு அம்மா சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு அவர் காலனியே கட்டி வச்சிருப்பாரு போ அப்படின்ட்டா. அவ பெர்ஸ்பெக்டிவ் டிஃபர்ஸ். சொல்லுகின்ற பொழுது எது மன அதிர்வுகளை, ஒரு விஷயத்த சொல்ற இந்த தாய், கத்துக்கிற எல்லாம் வாழ்க்கை கூட வராது. எது மறக்க முடியாதபடிக்கு உன் நினைவுகளில் ஒட்டி கொண்டிருக்கிறதோ அது மட்டும்தான் கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கைக்கு வரும். எதை மனதோடு ஒட்டி வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதில் கவனமாக இரு. ஏனென்றால் நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. ஒரு கிளாஸ்ல போய் சொன்னும் போது நிஜமாவா மேடம், நம்பலாமா மேடம்ன்றான். டேய் நான் அதை சொல்லலடா, நான் சொன்ன விஷயம் வேறப்பா. இந்த கட்டடம், அந்த ஃபவுண்டருக்குள்ள இந்த கட்டடத்தை தேடிக்கொண்டிருந்தார், இந்த கட்டடம் அவரை தேடியது, அவ்வளவுதான். மரணத்தை நீ தேடினாலும் மரணம் உன்னை தேடும்.
எதை நீ தேடுகிறாய்ன்றது. ஒருத்தர் வந்தாருங்க, பயங்கர ஸ்மார்ட்டா இருந்தார். எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, யாரையாவது அட்ரஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயம் பேசணும்னா, your body language, your attire, your facial expressions, everything is very important. நேரா அவர் வந்தார், ஸ்மார்ட்டா இருந்தார். பார்த்தேன், சரி பேசு. மனசு அலோவ் பண்ணுச்சு, பேச கேட்கறதுக்கு மனசு தயாராயிடுச்சு. அவர் பேசினது அன்னைக்கு மார்க்கெட்டிங் பேசுறார். சூப்பரா பேசினார். சட்டன் இப்படி திரும்பி பார்த்தா அந்த மாதிரி பெரிய சீன் பின்னால பேக் ஸ்கிரீன் போட்டிருந்தது. பெரிய முகத்தோட அவர் பேசிட்டே சட்டுன்னு சொல்லிட்டு அவருக்கு கிளிப்பிங் போட்டு விட்டார். அந்த கிளிப்பிங் தான் உனக்கும் எனக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிக்கலுக்கான தீர்வாக அமைய போகிறது. அவர் போட்டது மார்க்கெட்டிங்க்கு, நானும் நீயும் கற்றுக்கொள்வது வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்தது. பெரிய ஒரு காட்சி, ஒரு காடு பிள்ளைகளா, பொட்டல் காடு, அங்கங்க கொஞ்சம் மரம் இருக்கு, செடி இருக்கு. அவர் நடந்து வராரு, ஒரு பாம்பு சரசரக்குது. அவர் அந்த பாம்பு பக்கமா போறாரு. பாம்பு அப்படி போக பார்த்துச்சு. அவர் இது கட்டிட்டார், பாத்தி கட்டிட்டார். பாம்பு இப்படி ரவுண்ட் பண்ணி இப்படி உட்காந்துருச்சுங்க. இப்படி உட்காந்துருச்சு. கோவம் வந்துருச்சு. அதுக்கு கோவம் வந்தாதான் பாம்பு இப்படி உட்காந்துருச்சு. அவர் என்ன பண்ணார், தன்னுடைய ரப்பர் செருப்பை கழட்டி விட்டார். கழட்டி மார்க்கெட்டிங் கிட்ட வந்தார். கிட்ட வர்றாருங்க. பாம்பு என்னங்க பண்ணணும்? கோவத்துல இருக்கிற பாம்பு என்ன பண்ணணும்? சீரணும்ல, சீரல. மிரளுது. என் வாழ்க்கையில அப்படி பார்த்ததே இல்லைங்க. நீங்க இன்னைக்கு போய் இதுல போட்டு பாருங்க, யூடியூப்ல போட்டு பாருங்க, இது இருக்கு. மிரளுதுங்க. மனசு அடிச்சது, பாம்பே ஏன் மிரள்ற? நீ காட்டு பாம்பு இல்ல, போ கொத்து, இல்லைன்னா போ, ஏன் பயப்படுற? நடுங்குதுங்க. அவன் கிட்ட வந்தாங்க, அந்த ஆளு அப்படி உக்காந்தாருங்க மண்டி போட்டு. பாம்பு என்ன பண்ணிச்சு தெரியுமா பிள்ளைகளா? பொம்பளை பிள்ளைங்க கவனம். ஆமா, அவனுக்கு முன்னாலேங்க மிரளுதுங்க, நடுங்குதுங்க. நான் பார்த்து அசந்து போய் கிட்ட வந்தாங்க. அவன் மண்டி போட்டு உக்காந்துட்டு கிட்ட வந்தது இப்படி பண்ணுச்சுல, இந்த இடத்துலங்க இங்க பளபளக்கிற நாகப்பாம்புங்க. இந்த இடத்துல அலேக்கா முத்தம் கொடுத்தாங்க. முத்தம் கொடுத்துட்டு ஏந்திரிச்சு நிதானமா நின்னு பேக் ஸ்டெப் வச்சு போயிட்டாங்க. அந்த பாம்பு கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்டா இருக்குது. நடுக்கம் நின்னு போச்சு. அவன் போன உடனே தலையை தாழ்த்திட்டு போயிருச்சு. என் மனசு அன்னைக்கு ஐ வாஸ் சோ கண்டெம்ட். ரொம்ப சேட் ஆயிட்டங்க நானு. என்னத்துக்காக இந்த காட்டு பாம்பு அங்க தோத்துச்சு? விஷயம் என்ன தெரியுமா? ஏன் நான் மன வருத்தப்பட்டது? டீச்சர் இல்லையா? ஏன் மன வருத்தப்பட்டேன் தெரியுமா? அதுக்கு முத்தம் கொடுத்ததே அதுக்கு தெரியாதுங்க. ஆனா இவன் எல்லாருக்கிட்டையும் பாம்புக்கு முத்தம் கொடுத்துட்டேன்னு ஜெயிச்சு 2000 பேரை எழுந்துச்சு கைத்தட்டல் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போதாங்க எனக்கு புரிஞ்சுது, why brilliant people choose a wrong person in life. brilliantங்கிறது நீ பாம்புன்னு வச்சுக்கோ, wrong person நீ அந்த ஆளுன்னு வச்சுக்கோ. ஆனா அவர் வச்சு நடத்தினார் பாரு கிளாஸ், வந்து நின்னாரு. நீங்க இப்ப ஒரு கிளிப்பிங் பார்த்திருப்பீங்க. அந்த பாம்பு தான் கிளைண்ட், நாம தான் ஏஜென்ட். நாம கொடுத்த முத்தம் தான் பாலிசி வித்தது. அவர் அப்படி சொன்னாருங்க. என்னால தாங்க முடியல. நான் அமைதியா உட்கார்ந்திருந்தேன். யூ நோ, ஐ ஸ்வேர் மை காட், ஐ டிடன்ட் ஹேட் த லஞ்ச் ஆன் தட் டே. சாப்பிட முடியல என்னால. நான் அந்த கிளிப் இதை வாங்கினேன், பென் டிரைவ். சார் நான் கொஞ்சம் பாத்துக்கிறேன் சார். பாருங்க மேடம், ரூமுக்கு போயிட்டு என் லேப்டாப்ல அந்த பென் டிரைவ் போட்டு பாக்குறேன். பாம்பே எங்க நீ தோத்த? ஏன் நீ நடுங்கன? அவன் எப்படி உனக்கு முத்தம் கொடுத்தான்? என்ன நடந்தது? என்ன நடந்தது தெரியுமா? அவன் வராரா, அவரு சட்டை எவ்வளவு தூரம் தூக்கி வச்சிருக்கார். வந்தார் சின்ன குட்டையாள். கிட்ட வரும்போது இந்த 2 விரல்ல அசிச்சுக்கிட்டே வந்தாருங்க. அது அந்த ஆளை பார்க்காம அந்த விரலையே பாக்குது. இதுவும் அசைது அதுவும் அசைது. அது பார்த்துட்டே இருக்கு.
உட்காந்தாரா, உட்காந்து 2 காலையும் அசைக்க ஆரம்பிச்சிட்டார், விரல. அது விரலையே பாக்குதுங்க. அவர் முத்தம் கொடுத்துட்டு போயிட்டார். ஒன்னே ஒண்ணுதான் பாம்பின் கவனத்தை சிதறடித்து அதனை ஜெயித்து விட்டதாக இந்த உலகத்தில் அறிக்கை விட்டு போய்விட்டான் அந்த மனிதன். என் குழந்தைகளே, நம்முடைய கவனத்தை சிதற அடித்து விட்டு நம்மை அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் என்று மற்றவர்கள் சொல்லுகின்ற அளவிற்கு நடந்து கொள்ளாதீர்கள். கவனம் கவனம் சிதறினால் வாழ்க்கை சிதறும். கவனத்தை இங்கே சிதறடிக்கிறார்கள், நம் கவனத்தை வேறு பக்கமாக திருப்புகிறார்கள். அதனால் தான் நாம் தவறானவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். எப்பொழுது நம்முடைய கவனம் சரியாக இருக்கிறதோ அப்பொழுது யாரும் நம்மை ஏமாற்றுவதற்கு வழியே கிடையாது. எதை வேண்டுமானாலும் நமக்கு சொல்லலாம், எப்படி வேண்டுமானாலும் நமக்கு செய்யலாம் என்ற பொழுது, குழந்தைகளே, நம்மை இவர்கள் இப்படி எல்லாம் செய்துவிட முடியாது என்கின்ற நிலையில் நீங்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டும். ஒரு பிடி டீச்சரா, பென் கிடையாது என்கிட்ட, ஒரு பென்சில் தான் இருந்தது. பென்சில் தான் கொடுப்பாங்க, சேர் கிடையாது. ஸ்டாஃப் ரூம்ல கிரவுண்ட்ல தான் உட்காரணும், மரத்தடியில தான் உட்காரணும். 3 monthsல யூஜிசி கிளியர் பண்ணி இருந்ததுனால எனக்கு ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல வேலை கிடைச்சிருச்சு. அங்க வந்துட்டு நான் பிஹெச்டி ஜாயின் பண்ற அந்த நேரத்துல தீசிஸ் கொடுக்கணுங்கிறதுனால ரிசைன் பண்ணிட்டு தீசிஸ் கொடுத்துட்டு எஸ்ஐடி காலேஜ்ல இப்போ ப்ரொஃபஸரா இருக்கிறேன். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை யாரும் சொல்ல மாட்டாங்க. டீச்சர்ஸா நீங்க வந்தது ரொம்ப நல்லது ஃபாதர். நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க டாக்டரா கூட போயிருக்கலாம், இன்ஜினியரா போயிருக்கலாம். ஆனாலும் டீச்சரா வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப பெரிய உயர்ந்த விஷயம் தெரியுமா? டாக்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் 2 பேர் தான் இந்த உலகத்திலே மிக உயர்ந்தவர்கள்னு சொல்ல கேட்டிருக்கேன். ஆனால் டாக்டர்ஸை விட டீச்சர்ஸ் நாங்க உயர்ந்தவர்கள். எப்படி சொல்லுங்க பாப்போம்? நான் எனக்காக சொல்லல, உண்மையா நான் சொல்றேன். இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட் நீன்னு வச்சுக்கேன், நீ வந்து நாளைக்கு ஒரு பெரிய ஒரு 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 மல்டிநேஷனல் கம்பெனிக்கு சிஇஓவா இருக்கிறேன்னு வச்சுக்கோயே. நீ ஒரு கான்ஃபரன்ஸ்ல நான் உன்னை பாக்குறேன், நான் எல்லார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், இவன் டாக்டர் சொல்ல முடியுமா? டாக்டர் இவர் என் பேஷண்ட் சொல்ல முடியுமா? டாக்டர் சொல்ல முடியாதுங்க. டாக்டர்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு நோயாளிகள், காசு, புகழ். நமக்கு அற்புதமான குழந்தைகள், அற்புதமான இளைஞர்கள், காசு மற்றும் புகழ். ஆசிரியர்களாக இருப்பது வரம். ஆசுனா குற்றம், இரிதல்னா களைதல். குற்றத்தை களைபவர்கள் ஆசிரியர்கள். அவர்கள் குற்றத்தை களைகின்ற பொழுது கொஞ்சம் கூட அந்த குற்றத்தை களைவதற்காக கொஞ்சம் உங்களுக்கு இடம் கொடுங்க. டீச்சர்ஸ் கிட்ட சொல்றேன், கொஞ்சம் இன்டெலெக்ட் அரோகன்சியை கொண்டு வாங்க. பாடியில, லாங்குவேஜ்ல ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காதீங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. we are dealing with intellectuality. கொஞ்சம் இன்டெலெக்ட் அரோகன்சியை வைங்க, அது அவர்களுக்கு நல்லது. நான் ஒரு ஸ்கூல்ல வந்து பிடி டீச்சரா ஜாயின் பண்ணியிருந்தேன். ஒரு பொண்ணு கடன் மேலே ஏறிச்சு, கீழே குதிக்க போறேங்குது. பிடி டீச்சர் நான் தானே, போய் காப்பாத்துங்கிறாங்க என்ன. நான் செக்யூரிட்டி எல்லாம் கூப்பிட்டு பின்பக்கமா ஏறி மேல போறேன். அது மேல எங்க ஹெட் மிஸ்டர்ஸ் கேக்குறாங்க. அந்த டைம்ல கேட்க கூடாத கேள்வி, டீச்சர்ஸ்க்கு சொல்றேன், இது டீச்சர்ஸ்க்கு மருந்து. ஏன் குதிக்கிறே? குதிக்க போற பொண்ணு சொல்லுச்சு பார் ஒரு பதிலு, நான் ஏன் குதிக்கிறேன்னு எக்கனாமிக் மிஸ்ஸுக்கு தெரியும்ன்றுச்சு. அந்த அம்மா மயங்கி விழுந்துச்சுங்க டொப்புன்னு. கொஞ்சம் தூரம் இருங்க, தேவையான விஷயங்களில் மட்டும் அவர்களுக்கு வழிகாட்டுங்கள். அவர்களோடு எப்படி நீங்கள் உறவோடு இருக்கிறீர்கள் என்பதில் தான் அவர்களுடைய வாழ்க்கையின் வெற்றியும் தோல்வியும் அடங்கி இருக்கிறது. உங்க கையில இருக்குல்ல ஒரு ரெட் பென், ஜாகிரதை. அந்த ரெட் பென்ங்கிறது ஒரு ஜட்ஜு கையில இருக்கக்கூடிய கிரீன் பென்னை விட ஆபத்தானது. அது அவர்கள் வாழ்க்கையை மாற்றி போடும், அவர்களுடைய வாழ்க்கையை ஏற்றம் கொடுக்கும். கோபமா இருக்கும்போது பேப்பரை திருத்தாதீங்க. முக்கியமா எந்த பையன் மேல கோபமா இருக்கிறீங்களோ அந்த பையன் பேப்பரை திருத்தாதீங்க. புரியுதா? எனக்கு தெரிஞ்ச, நான் இதை நிறைய வாட்டி டிவில சொல்லி இருக்கிறேன். என் கிளாஸ்ல ஒரு பொண்ணு முன்னால உட்காந்துட்டு காப்பி அடிச்சுதுங்க. ரொம்ப பயங்க. பிள்ளைகளா நீங்கெல்லாம் சும்மா ஆட்களா? உங்களெல்லாம் வச்சுட்டு கிளாஸ் நடத்துறது, உங்களெல்லாம் பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு நாங்க படுற பாடு.
ரொம்ப கஷ்டங்க. என் கிளாஸ்ல ஒரு பொண்ணு முன்னால உட்காந்து காப்பி அடிக்குது. அவ பேர் சாயிரா பானு. மறக்கவே மாட்டேன், நான் லைஃப்லயே மறக்க மாட்டேன். எங்க ஹெச்ஓடி இருக்கிறாங்களே, அவங்க ரொம்ப என்னன்னு சொல்றது, அவங்கள ஜீரோ போடவே கூடாதுங்க அவங்களுக்கு எந்த பேப்பர்லயும். பரணி கேள்வி கேட்டிருக்கேன், குறவஞ்சி எழுதி வச்சிருக்கா, ஜீரோ போட்டு விட்டேன் கிளாஸ் டெஸ்ட். சுல்தானா, என்னது? ஐ எம் ஜூனியர் மோஸ்ட். அப்போ வாட் இஸ் திஸ்? ஜீரோ எல்லாம் போடக்கூடாதுமா. மாமா அவ வந்து குறவஞ்சி கேட்டிருக்கான், பரணி எழுதி வச்சு, பரணி கேட்டிருக்கான், குறவஞ்சி எழுதி வச்சிருக்காமா, 5 மார்க் போடு. எப்படி மேம்? குறவஞ்சி படிச்சிருக்காளோ இல்லையோ, பரணி தானே படிக்கும். அப்படி பாஸ் பண்ணவங்க. இந்த அம்மா, இந்த பொண்ணு முன்னால உட்காந்து காப்பி அடிக்குது கிளாஸ் டெஸ்ட்ல. அதுவும் என்ன தைரியம்! நான் பக்கத்துல வர பேப்பர் புக்க திறந்து வச்சுட்டு எழுதுது. பக்கத்துல நிக்கிறேன், என்ன பாக்குது, மறுபடியும் எழுதுது. அது கூட எனக்கு கோரமா தெரியலைங்க, அது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற பொண்ணு என்ன பார்த்து சிரிச்சுது. சைலண்டா இருந்தேன். எல்லா பேப்பரும் வாங்கினேன். அவ பேப்பர் எழுதிக்கிட்டே இருந்தா, பார்த்து எழுதுறாள், நிறைய எழுதுனா. நான் என்ன நினைச்சு விட்டேன்னா, சரி எழுது, பார்த்தாவது எழுது. எக்ஸாமினேஷன்ல மெயின் எக்ஸாம்ல கேட்டா பார்த்து எழுதுன்னு ஞாபகம் வருமா இல்லையா? அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில வந்துட்டா. பேப்பர் வாங்கல. மிஸ், உங்க ஆட்டிடியூட் இருக்குது மிஸ், நாளைக்கு டெஸ்ட் எழுது வாங்கிக்கிறேன். ஒய் மிஸ்? ஓ அப்படி. மிஸ், என் பேப்பர் ஏன் மிஸ் வாங்க மாட்டேங்கிறீங்க? நீ காப்பி அடிச்ச? நானா மிஸ்? பாவி, நீதான். நான் நல்ல குடும்பத்துல இருந்து வரவ மிஸ். நாங்க ரொம்ப பிரேயர்ஃபுல் ஃபேமிலி மிஸ். அந்த ஒன்று வார்த்தை சொல்லி பயமுறுத்துவாங்க ஃபாதர். we are prayerful family. வாங்கவே இல்லை, உள்ள வந்துட்டேன். எங்க ஸ்டாஃப் ரூம்ல உட்கார்ந்துருக்காங்க எங்க ஹெச்ஓடி. உள்ள நான் போயிட்டேங்க. அந்த பொண்ணு மிஸ் மிஸ் மிஸ்ன்னு, எங்க கோமதி சீனிவாசன், இப்ப அவங்க உயிரோட இல்ல, மஸ்ட் பி இன் ஹெவன். சுல்தானா, கம் ஹியர். மேம், ஏன் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ற? அந்த பொண்ணு தான் மேம் என்ன டார்ச்சர் பண்ற. குழந்தைங்க எப்பவுமே டார்ச்சர் பண்ண. No, very wrong. You don't know how to deal the youngsters, adolescents. என்ன பண்ண? மாமா பேப்பர் வாங்கு, பேப்பரை கொடு. அவ எனக்கு இப்பவே பிபி ஏறுது ஃபாதர். அவல மிஸ், நான் காப்பி அடிக்கலன்னு சொல்லுங்க மிஸ். கொடுன பேப்பரை கொடு. என்ன பார்த்துக்கிட்டே வாங்குங்க மிஸ். ஏன் மிஸ் கோவமா இருக்கிறீங்க? சிரிச்சுக்கிட்டே வாங்குங்களே மிஸ். எனக்கு உங்களை பார்த்தா பயமா இருக்கு மிஸ். மரியாதையா கொடுன. பிடிச்சி இழுத்து விட்டான் பாருங்க. அவ வாயில அந்த துப்பட்டாவை புடிச்சிட்டு சீரியல்ல வர பொண்ணு மாதிரி ஓடி போனாங்க. எங்க கோமதி சீனிவாசன் அதை பார்த்தாங்க. போயிட்டா. போனவ எங்க மிஸ் எனக்கு 1/2 மணி நேரம் அட்வைஸ். அடாலசன் பிள்ளைங்களோட கரெக்டா பேசணும், பழகணும். பருவின், உனக்கு தெரியல, நீ கோவெல்லாம் காட்டாத. சரி மேம், சரி மேம், சரி மேம். இந்த உட்காந்துட்டேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அடுத்த நாள் சாயிரா பானு வரலீங்க. அதுக்கு அடுத்த நாளும் வரலீங்க. அதுக்கு அடுத்த நாளும் வரலப்பா. நான் குளிக்கல, சாப்பிடல, தூங்கல, ஒன்னும் இல்ல. ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா எங்க கோமதி சீனிவாசனே சொல்லி விட்டுருவாங்க, பருவின் தான் டார்ச்சர் பண்ணுச்சுன்னு. என்ன பண்றதுன்னு இப்படியே வெள்ளிக்கிழமை காலையில போற முன்னால உட்காந்துருக்கா. பரதேவதை வந்துட்டியா? நீ படி, படிக்காம போ, காப்பி அடி, எங்க வேணாலும் போ, உயிரோட இரு, நல்லா இரு. தேவதை, உன்னை நான் ஒன்னும் சொல்ல. நான் என்ன சொல்றேன், எங்களை துன்புறுத்தி என்ன கிடைக்க போகுது? என்ன கிடைக்க போகுது?
ஸ்டூடெண்டா இருக்கும் பொழுது யாரும் முன்னால் இருக்கிற ஆசிரியர்களை, முன்னால் இருக்கின்ற பெரியவர்களை துன்புறுத்தாமல் இருக்கிறீர்களா? பெரிய வரங்க. என்ன பார்த்து எப்ப பார்த்தாலும் ஒரு மிஸ் உம்முன்னு காட்டுவாங்கல்ல. கெமிஸ்ட்ரி டீச்சர் ஒண்ணு இருந்து, சாரி மேடம், என் கெமிஸ்ட்ரி டீச்சர் ஒண்ணு அழகா இருப்பாங்க பாக்குறதுக்கு. எப்ப பார்த்தாலும் சொல்லாங்க பர்வீன், சுல்தானா அப்படிம்பாங்க. ஆனா அவங்க அலமேல மிஸ் மாதிரி எனக்கு கோவம் வராது அவங்கள பார்க்க. ஏன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க அப்படி பண்ணா இன்னும் அழகா இருப்பாங்க. அப்படியே பார்த்து சிரிப்பேன் நான். ஒரு வாட்டி அப்படிதான் சொன்னாங்க, சுல்தானா நாங்க எந்திரிச்சு நின்ன மிஸ் அப்படி பேசாத, கிளாஸ்ல பேசிட்டு இருப்பேன், பேசாத. இங்க வருது கொஸ்டின், யார பார்த்து பேசாத? பேசுறதுக்கே பிறந்தவனா? என்ன பார்த்து பேசாதங்கிறீங்க? இங்கதான் இருக்கும், இங்க வராது. அவ்வளவு புத்திசாலி நான். எங்க பேசணுமோ அங்க பேசு, எங்க பேசக்கூடாது அங்க பேசாத. வாங்கி வச்சுக்கிட்டேன். டீச்சர் சொன்ன சொல், அங்க பேசுறத நிறுத்தன, இங்க பேசிட்டு இருக்கேன். சொற்கள் யார் வாயிலிருந்து கூட வரலாம், ஆனால் எப்படி வருது? அவங்க என்ன பத்தி, அவங்கள அதே ஜெஸ்டர் தான். அவங்களுக்கு எப்படி பதில் சொன்னேன் தெரியுமா? என் +1 +2 டீச்சருக்கு எப்படி பதில் சொன்னேன் தெரியுமா? அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதாங்க பதில். யாரையும் துன்புறுத்துவதல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்படியே ஜெயிச்சுட்டு போறது. நான் ஜெயிப்பதற்கு எது எனக்கு தடையாக இருக்கிறது, அந்த தடையை நான் எப்படி மீறுகிறேன், அவ்வளவுதான். டோன்ட் லெட் யுவர் லைஃப் கோ. பிடிச்சிருங்க. சீஸ் யுவர் டே, சீஸ் யுவர் செகண்ட்ஸ், சீஸ் யுவர் டைம். அந்த வினாடிகளை யார் ஒருவர் பிடித்து வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தான். எவ்வளவுக்கு எவ்வளவு கவனம். பெண் குழந்தைகளை கவனமாக கேளுங்கள், உங்களுக்காக ஒரு விஷயம் வருகிறது. நான் சொன்னல, ஒரு 4 மாதங்களாக இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் மனசுல உதிச்சதுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. எப்படியாவது இதை சொல்லிட வேண்டும் என்கின்ற தவிப்பு எனக்கு. நான் என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தது பென்சில்ல இருந்து தான். கொஞ்சம் போகும்போது பென் கிடைச்சது. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ரெட் பென் கிடைச்சது. இப்போ நான் அசோசியேட் ப்ரொஃபஸரா இருக்கிறேன். என்னுடைய காலேஜ்ல என் கீழே ஒருத்தி, ஒரு லேடி, ஒரு ஸ்டாஃப், எஸ்எஸ்என் ஜெயின் காலேஜ்ல தமிழ் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டா இருக்கிறவங்க பிஹெச்டி தீசிஸ் கொடுத்திருக்காங்க. நான் மேற்பார்வை செய்து என்னுடைய பென்ல நான் சைன் பண்ணும்போது அந்த பென் கிரீன் பென். So I have started my life with pencil. I have signed in green pen. நான் இன்னைக்கு உனக்கு ஒரு சவால் கொடுக்கிறேன். நான் களமாடி கொண்டிருக்கிறேன். நான் உங்ககிட்ட முதல்லயே சொல்லிட்டேன், I am not only a speaker. அவர் சொல்லுவார்ல, எனக்கு இன்னொரு பேரும் இருக்குன்னு. I am working hard in my academic level. என்னுடைய அகாடமிக் வேலைகள் வேறு. நான் வேறு சில வேலைகள் செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் 5 ஆண்டுகளுக்குள் என்னுடைய கிரீன் பென்ல இருக்கக்கூடிய கிரீன் இங்குக்கான அதிகாரம் கூடும். நான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன், கூடும். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். இன்னும் 5-10 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ஃபைல் எங்கேயோ காத்திருக்கு. அந்த ஃபைல் ஒரு மனிதனை தேடுகிறது. ஒரு பென் எங்கேயோ காத்திருக்கு, கிரீன் பென், அதுவும் ஒரு மனிதனை தேடுகிறது. 2 பேர் கையிலையும் அந்த பென்னும் அந்த ஃபைலும் கிடைச்சிருச்சுன்னா 2 பேரும் சந்தித்துக் கொள்வார்கள். இன்னும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு கேபின் தட்டி ஃபைலோட நீ உள்ள போய் வேற யாராவது கையெழுத்து போட போகிறார்களா? இல்லை வேறு யாரோ ஃபைலுடன் உள்ளே நுழைந்து கேபின்ல நீ உட்கார்ந்துட்டு கிரீன் இங்க்ல நீ சைன் பண்ண போறியா? உனக்கு ஒரு சவால் தருகிறேன். என் கையில ஃபைல் இருக்க போதா, உன் கையில பென் இருக்க போதா? என் கையில பென் இருக்க போதா, உன் கையில ஃபைல் இருக்க போதா? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என் கையில ஃபைலும் உன் கையில் பேனாவும் இருக்கட்டும். வா, சைன் பண்றதுக்கு வா. எனக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குன்னு சொன்னேன்ல. என்ன அஜெண்டா தெரியுமா? சென்ற இந்த வாரம் 10ஆம் தேதி சாயந்தரம் வேல் சொக்கநாதர் கல்யாண மண்டபம், என்னுடைய நண்பர் ரவியினுடைய மகன் திருமணம். அந்த திருமணத்துக்கு நான் போறேன். ஒரு பையன் ஓடி வந்துட்டு என் கையை இப்படி பிடிக்கலைங்க. அவன் என் கையை எப்படி பிடிச்சான் தெரியுமா? இப்படி பிடிச்சாங்க, இப்படி பிடிச்சிட்டான். ரொம்ப தோழமையோட இருந்தால்தான் இப்படி பிடிக்க முடியும். நான் என்ன இருந்தாலும் நான் ஒரு லேடி, சின்ன பையன், இப்படி பிடிச்சிட்டான். மேம், நான் யாருன்னு தெரியுதான்னு கேட்டான். யார்ப்பா நீ? அன்னைக்கு நீங்க ஸ்கூல் பேர் சொன்னான்.
ஸ்கூல்ல வந்தீங்க, பேசுனீங்க. அப்ப நான் 12th படிச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் உங்களை 5 இயர்ஸ்க்கு அப்புறமா சந்திக்கிறேன். நான் MBBS முடிச்சிட்டேன் மேம். ஐ எம் a டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். இப்படி சந்திச்சு பேசினாங்க என்னோட. அவன் பேர் ரொனால்டு. ரொனால்டோ, ரொனால்டு கூட இல்ல, ரொனால்டோ. அவன் சொன்னான். நான் சொன்னேன், இந்த பேரை நான் சொல்லுவேன் பாரு. நான் இங்கே வந்ததற்கு காரணம் அதுதான். 5-10 வருஷத்திற்குள் நான் ஹாங்காங்லயோ, சுவிட்சர்லாண்ட்லயோ, ஆஸ்திரேலியாவிலயோ, கனடாவிலயோ, பிரான்ஸ்லயோ, எங்கேயோ வடநாட்டிலேயோ அல்லது தென்னகத்திலேயோ எங்கேயோ நான் பேச போகும்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்து நீ கிளம்பி வந்து, மேம் நான் இந்த மல்டிநேஷனல் கம்பெனிக்கு சிஓவா இருக்கிறேன், இது என்னுடைய காலேஜ், இது என்னுடைய கன்சர்ன், இதை நான் தான் நடத்துறேன், உங்களுக்கு எப்போ ஃபிளைட், நான் வந்து உங்களை ட்ராப் பண்ணிடவா, என் ஃபேமிலி இங்க இருக்கு, இன்னைக்கு டின்னர் என்னோட வச்சுக்கிறீங்களா, நீங்க வரணும், என் காலேஜ்க்கு பேச வரணும், என் கன்சர்னுக்கு பேச வரணும் என்று நீ என்னை அழைத்து விட மாட்டாயா? எங்காவது நான் உன்னை சந்தித்து விட மாட்டேனா என்கின்ற பேராசையில் தான் நான் வந்தேன். என் குழந்தைகளே, இன்னும் 5-10 ஆண்டுகளுக்குள் நான் இறை நம்பிக்கை கொண்டவள். நான் உன்னை எங்கேனும் ஒரு புள்ளியில் நான் சந்திப்பேன். நான் சிறகு விரித்து பறக்கின்ற ராஜாளி. வானத்தில் நான் பறந்து கொண்டிருக்கின்ற பொழுது, வா, உன் சிறகையும் விரித்து கொண்டு நீ வா, நானும் நீயும் அங்கே சந்தித்துக் கொள்ளலாம். யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை தொடுவது அல்ல சிகரம் தொடுவது, உன் உயரத்தின் எல்லையை தொடுவதுதான் சிகரம் தொடுவது. நீ உன் உயரத்தின் எல்லையை தொட்டு நிற்கக்கூடிய அந்த வினாடியில் நானும் நீயும் சந்திக்கக்கூடிய அந்த புள்ளி நிகழ்ந்து விட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடும் மனம் நிறைந்த ஆசீர்வாதத்தை உனக்கு அளித்தும் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நான் இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.